Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Robbi zidni ilma, Robbi zidni ilma, Robbi zidni ilma. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடம் ரியாலுஸ் சாலிஹீன் பாடம் 4 உண்மை பேசுதல். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வுக்கு அஞ்சு கொள்ளுங்க, உண்மையாளர்களாக இருங்க. உண்மையாக பேசக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி அல்லாஹ்விடத்துக்கு அவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னா, நல்ல முறையில் நடந்து கொள்வர்களாக இருந்தாங்கன்னா, அவர்களுக்கு நன்மையை ஏவக்கூடியதாக அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கான் என்று இந்த ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். இன்ஷால்லா நம்ம உண்மையாளர்களாக இருப்போம். நம்ம பொய்யை பேசுகிறத இன்ஷால்லா தவிர்த்துப்போம். உண்மையை மட்டும் நம்ம இன்ஷால்லா பேசுவோம். பாடத்துக்குள்ளே போவோம். ஹதீஸ் 54 இப்னு மசூத் அலி அவர்கள் அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்த இப்போ உண்மையின் பக்கம் நம்மளுக்கு நன்மையை நாடக்கூடிய விஷயமாக இருக்குது. நம்மளுக்கு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய விஷயமாகவும் இருக்குது. யார் ஒருத்தவங்க உண்மையை பேசக்கூடியவர்களாக இருக்காங்களோ அவங்க அல்லாஹ்வுக்கு உண்மையாளர்களாக இருக்காங்க. யார் தீமை விஷயத்தில் போகிறாங்களோ அவங்களுக்கு நரகத்துக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்காங்க. அல்லாஹ்வுக்கு பொய்யனராகவும் இருக்காங்க என்று இந்த ஹதீஸில் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நம்ம பார்க்குறோம். அடுத்த ஹதீஸில் 55 ஹசன் பின் அலி ரலி அவர்கள் அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்த நான் கேட்டிருக்கேன். உனக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா சந்தேகத்தின் வழியில் நீங்கள் போகாதீங்க. உங்களுக்கு சந்தேகம் இல்லைன்னா உங்களுக்கு அந்த வழியில் போகுங்க என்று யார் சொல்கிறார்? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நம்மளுக்கு உண்மையின் பக்கம்தான் நிம்மதி கொடுக்கும். நம்ம பொய்யான ஒரு விஷயத்த நம்ம கருத்திக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு நிம்மதி கொடுக்காது அப்படிங்கிறத இந்த ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். அடுத்த ஹதீஸ் 56 அபு சுபியான் ரலி அவர்கள் இருக்காங்க. அவங்க முஸ்லீமாக ஆகிறதுக்கு முன்னாடி இந்த நடந்த விஷயம். நபி உங்களுக்கு என்ன கட்டளையிட்டிருக்காங்க அப்படின்னு யாரை பார்த்து கேட்குறாங்கன்னா, ஹிர்கல் அப்படிங்கிறவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நபி சொல்லியிருக்காங்க, அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க. அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. அவனுக்கு இணை வைக்காதீங்க. உங்களுடைய மூதாதைகள் சொன்ன விஷயத்த நீங்கள் விட்டு விடுங்க. தொழுகையும் சரி, உண்மையாக இருக்கக்கூடியவர்களாகவும் சரி, உறவினர்களும் சரி, நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்கள், சேர்ந்து ஒற்றுமையாக இருங்க அப்படின்னு யார் சொல்கிறா? ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயத்த ஹிர்கல் அபு சுபியான் கிட்ட சொல்கிறாங்க. அடுத்த ஹதீஸ் 57 ஹசல் பின் ஹுனை ரலி அவர்கள் அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்த நம்ம அல்லாஹ்வின் பாதையில் உயிர் தியாகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்மளுக்கு வேணும் அப்படின்னு அல்லாஹ்கிட்ட நம்ம கேட்டோம்னா அல்லாஹ் அதோடைய அந்தஸ்தை என்ன பண்ணுறான்? நம்மளுக்கு உயிர் தியாகம் நம்ம போரில் போய் ஷஹீத் ஆகிறாங்க இல்லையா, அதோடைய அந்தஸ்தை நம்மளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிற இந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். நம்ம சாதாரணமாக மரணம் அடைஞ்சாலும் சரி அல்லாஹுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுறான்? அந்த அந்தஸ்தை நம்மளுக்கு கொடுக்குறான். அடுத்த ஹதீஸ் 58 அபூ ஹுரைரா ரலி அவர்கள் அறிவித்த விஷயத்த சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, முற்காலத்தில் வாழ்ந்த நபிமார்களில் ஒரு நபி யுத்தத்துக்கு செல்கிறாங்க. அப்போது அல்லாஹ் அவர்களுக்கு அருளை கொடுக்குறான். அந்த கூட்டத்தாரில் அந்த நபி என்ன சொல்கிறாங்கன்னா, யார் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு தாம்பத்தியோடைய உறவை விரும்பக்கூடியவராகவும் இருந்து வீடு கட்டக்கூடியவர்களாகவும் இருந்தாலும் சரி, ஆடுகள் கர்ப்பமான ஒட்டகங்கள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, என்னோட யுத்தத்துக்கு வர வேண்டாம் அப்படின்னு அந்த நபி சொல்கிறாங்க. அப்புறம் அதை சொல்லிவிட்டு அந்த நபி என்ன பண்ணுறாங்க? யுத்தத்துக்கு செல்கிறாங்க. அசர் தொழுகை நேரம் வந்துருச்சு. அப்போது அந்த யுத்தத்தில் செய்யக்கூடிய ஊரில் அந்த நபி என்ன சொல்கிறாங்கன்னா, சூரியனை பார்த்து சொல்கிறாங்க, நீயும் அல்லாஹ்வுக்கு கட்டளையிடப்படக்கூடியவனாகவும் இருக்க, நானும் கட்டளையிடப்படவனாகவும் இருக்கேன். யா அல்லாஹ், சூரியனை எனக்கு மீது நிறுத்தி வைப்பாயாக என்று யார்கிட்ட துவா செய்கிறாங்க? அல்லாஹ்கிட்ட துவா செய்கிறாங்க. அதே போல் அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அவங்க அந்த யுத்தத்தில் வெற்றி கிடைக்கிறது வரைக்கும் அந்த சூரியனை நிறுத்தி வைக்கிறான். அந்த போரில் எதிரிகள் பெறக்கூடிய அந்த பொருட்களை எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க? சேமித்து எடுத்துகிட்டு வர்றாங்க. அன்றைய கால சட்டப்படி அவைகள் சாப்பிட எரித்து சாம்பலாக்க நெருப்ப வந்துச்சு. ஆனால் அவங்க என்ன பண்ணலை? சாப்பிடல. அந்த நபி சொல்கிறாங்க, உங்கள் யாரோ வெற்றி பொருட்களை மோசடி செய்துள்ளார்கள். யார் அந்த வெற்றி பெற்றாங்க இல்லையா, அந்த போரில் இருக்கக்கூடிய பொருள்கள் மோசடி செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒருவர் என்னிடம் உறுதியாக செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா உறுதிமொழி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரு மனிதர் கரம் நபியுடன்
கையோடு ஒட்டி கொண்டது போல். சரிங்களா? அதுக்கு நபி கூறுறாங்க, உங்கள் கூட்டத்தினரும் தன் மோசடி நடந்துள்ளது. சரிங்களா? ஆகவே உங்கள் கூட்டத்தினர் ஒவ்வொருவரும் என்னுடன் உறுதிமொழி எடுக்கப்படும். உறுதிமொழி எடுத்தபொழுது 2 அல்லது 3 நபர்களுடைய கைகள் நபியுடன் ஒட்டி கொண்டது. அப்போது அந்த நபி உங்களிடம் தான் மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த அங்கே சொல்கிறாங்க. அதன் பின் அவர்கள் திருடி வைத்திருந்த பசு மாட்டு தலையை போன்ற தங்க கட்டி இருக்கு இல்லையா, அதை கொண்டுட்டு வராங்க. நபி அப்போ அந்த பொருட்களை சேர்த்து வச்சிருக்காங்க. உடனே நெருப்பு அவைகள் சாப்பிட்டு விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு முன் வாழ்ந்த எந்த சமுதாயத்தினரும் பொருட்கள் செல்வம் அது நம்மளுக்கு ஆகுமானதாக இல்லை. அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான், அந்த போரில் கிடைக்கக்கூடிய பொருட்களை நம்மளுக்கு அனுமதியை அல்லாஹ் நம்மளுக்கு அழுத்தக்கூடியவனாக இருந்திருக்கான். அடுத்த ஹதீஸ் 59 ஹக்கீம் பின் ஹிசாம் அலி அவர்கள் அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்த, வியாபாரத்தில் 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேருமே உண்மையாளர்களாக இருந்து உண்மையை மட்டும் பேசக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னா அல்லாஹ் அவர்களுக்கு அவங்களோட வியாபாரத்தில் பர்க்கத்து செய்யக்கூடியவனாக இருக்கான். அதே 2 பேர் பொய்யனர்களாக இருந்து பொய் சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களோட வியாபாரத்தை அல்லாஹ் பர்க்கத்தை எடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஹதீஸ் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.